மா, உன் சின்ன மதனி எவ்வளவு பெரிய கேடி பாரு. ஏதோ மாமாவ நல விசாரிக்க வந்த எம்எல்ஏ ஏன் வீட்ல கல்யாண வயசுல பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஏதாவது மாப்பிள்ள இருந்தா சொல்லுங்கன்னு சொன்னாரு. அந்த ஒத்த வார்த்தையை வச்சுக்கிட்டு அந்த போஸை எப்படியாவது எம்எல்ஏ வீட்டு மாப்பிளையா மாத்தணும்னு திட்டம் போடுது பாத்தியா? சரியான கேடிமா அது. ஆமாண்டி மா, இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னு வையேன், அப்புறம் ஈஸ்வர்யாத்தையும் போஸும் இந்த வீட்ல பயங்கர பவர்ஃபுல் ஆயிடுவாங்க. மா, அவங்க கை ஒசந்துரும். அம்புட்டுதான் சொல்லிட்டேன். ஏற்கனவே அவ மாமா பழக்க காட்டுல இருந்து மருந்து கொண்டு வந்ததுக்கு இவன் தான் மாமா உசுர காப்பாத்துனா அது இதுன்னு சொல்லி அந்த போஸை ஏதோ கடவுள் ரேஞ்சு காத்துட்டு இருக்காங்க. இதுல அவன் எம்எல்ஏ வீட்டு மருமகன்லாம் ஆனான்னு வையன். அப்புறம் அம்பட்டுதான். அப்புறம் உன் மதனி உன்னையும் எண்ணெய மிக்சில போட்டு அரைச்சு கிளாஸ்ல ஊத்தி அதுல கொஞ்சம் சீனிய போட்டு ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தாண்டி. என்ன ஆனாலும் சரி, அந்த போஸ எம்எல்ஏ வீட்டு மருமகனாக நாம விடவே கூடாது. ஐயா ராசாங்கம், இன்னைக்கு தமிழ் செல்விக்கு பிறந்த நாளையா? அதான் அவளுக்கு நம்ம வீட்டுல இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம்னு கூப்பிட்டிருக்கேன். பிறந்த நாள் அதுமா நீ அவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணியா? அத்தை, இப்ப ஒரு ஆளு இவள நடு வீட்டுல கொண்டு வந்து நிப்பாட்டி இவளுக்கு பிறந்த நாளை கொண்டாடி கேக்க ஊட்டி விட்டு வாழ்த்து சொல்லணுமா? அப்படி கேளுங்க மதனி. அம்மாச்சி, எப்படா உசுறு போகும், காய்ச்சல் தலைவலின்னு படுத்துட்டு இருந்தோமே, அதெல்லாம் மறந்து போச்சு உனக்கு? அதெல்லாம் யாரால? இவளால தானே. அவளால தானே நாங்களும் மெடிக்கல் கேம்புக்கு வந்தோம். அவளால தானே அந்த வண்டி கிட்ட நாங்க கொட்டு வாங்கணும். அதெல்லாம் மறந்துட்டு அவளுக்கு பிறந்த நாள் கொண்டாடணும்னு கோவிட்டு இருக்க. இன்னும் என் மகளுக்கு உடம்பு சரி வராம தலைவலிக்குதுன்னு அப்பப்ப சுருண்டு படுத்துக்கிறா. அந்த அளவுக்கு அந்த வண்டு கடினால பாதிக்கப்பட்டிருக்கும். இவ டாக்டர் ஆகிறதுக்குள்ள இந்த வீட்டுல இருக்க எல்லாரையும் சாகடிச்சிருவா போல இருக்கேன். இவளுக்கு கேக் ஒரு கேடாக்கும். நான் இப்பவும் சொல்றேன் அம்மாச்சி, எனக்கு உங்களோட ஆசீர்வாதம் மட்டும் போதும். என்னை ஆசீர்வாதம்